வணக்கம் ஸ்டூடெண்ட், இது உங்கள் பிசிக்ஸ் கொம்பை சேனல். இன்னையிலிருந்து நம்ம 11th போர்ஷன் நம்ம சேனலில் என்ன செய்கிறோம் ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். ஏற்கனவே நம்ம 12th போர்ஷன்லாம் போட்டிருக்கோம். இன்னும் நம்ம 12th போர்ஷன்ஸ் நிறைய என்ன செய்வோம் போடுவோம். இப்போ நம்ம 11th இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னப்பா வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11th ஃபிசிக்ஸு வரும், 11th மேக்ஸ் வரும், 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் வரும், டிஎன்பிசி வீடியோக்கள் வரும், நீட்டு, சிபிஎஸ்சி சிலபஸ் எல்லாமே நம்ம சேனலில் என்ன செய்யும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம 11 ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? இன்றைக்கி பாடம் 1 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம பாடம் 1 பார்க்குறோம். பாடம் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் உலகத்தினுடைய தன்மையும் அளவீட்டியலும். இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாடத்தினுடைய அதாவது நம்மளுடைய 11th 12th ரெண்டும் சேர்த்து தான் நம்ம என்னது நம்ம மொத்தமாக ஒரு இதாக தான் நம்ம என்ன செய்கிற ஃபிசிக்ஸை பார்க்குறோம். இது நம்ம 11th ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து நம்ம ஃபிசிக்ஸ் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே போகும். 12th லாஸ்ட்டு லெசன் வரைக்கும் தான் மொத்தமாக நம்ம என்ன செய்வோம், மொத்தமாக நம்ம ஃபிசிக்ஸை என்ன செய்வோம் ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த பாடத்தில் 1ஆம் பாடத்தில் ஃபிசிக்ஸினுடைய பேசிக் இதை பற்றி எல்லாம் செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. வாங்க நம்ம ஒவ்வொன்றா போவோம். இப்போ ஃபஸ்ட்டு சயின்ஸ் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா சயின்சியா அப்படிங்கிற லத்தீன் மூல சொல்லில் இருந்து தான் உருவாச்சு சயின்ஸ் அப்படிங்கிற சொல். ஓகேங்களா? சயின்சியா அப்படிங்கிற லத்தீன் மூல சொல்லில் இருந்து தான் சயின்ஸுங்கிற சொல் என்ன செஞ்சுப்பா உருவாச்சு. அந்த மொழியில் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது உண்மைகளை அறிந்து ஆராய்தல். உண்மைகளை அறிந்து ஆராய்தல் அப்படிங்கிறத என்னது நம்ம சயின்ஸ் அப்படிங்கிறோம். தமிழ் மொழியில் சயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அறிவியல். சயின்ஸ் என்னப்பா தமிழ் மொழியில் அறிவியல். இப்போ நவீன அறிவியல் தொழில்நுட்பம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஒரு நவீன அறிவியலை தெரிஞ்சு கொள்ளணும், தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் நமக்கு என்னது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. இப்போ இயற்கை நிகழ்வுகளை உற்று நோக்கி ஆய்வு செய்து மற்றும் பகுத்தறிந்து பெறப்பட்ட ஒரு முறை தான் நமக்கு என்னது அறிவியல் முறை அப்படிங்கிறது. இயற்கை நிகழ்வுகளை உற்று நோக்கி ஆய்வு செய்து மற்றும் பகுத்தறிந்து பெறப்பட்ட ஒரு முறை தான் அறிவியல்ங்கிறது. ஓகேங்களா? அதாவது அறிவியலினுடைய பிரிவுகள், பண்டைய காலத்தில் அறிவியலினுடைய பிரிவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம கிரகங்கள் இருக்குது, அப்புறம் வானவில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை தான் இருக்கிறோம். இந்த இயற்கை நிகழ்வுகளை நம்ம என்ன செய்யணும், ஒன்னொன்னையும் கற்றுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணி ஒன்னொன்னையும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வானவில் பற்றின ஆராய்ச்சிகள் பண்ணி வானவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் இதை பற்றிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அறிவியல் முறையில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்ப்பா தெரிஞ்சுக்கிறோம், அறிவியலில் கற்றுக்கிறோம். இப்போ அறிவியலினுடைய பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இயல் அறிவியல், உயிர் அறிவியல் அப்படின்னு சொல்லி 2 அறிவியல் நமக்கு இருக்கு. இந்த இயல் அறிவியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படிக்கிற இயற்பியலும் வேதியியல், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? இயல் அறிவியல் அப்படிங்கிறது இயற்பியலும் வேதியியலும் சேர்ந்ததுதான் இயல் அறிவியல். உயிர் அறிவியல் அப்படிங்கிறது தாவரவியல் மற்றும் விலங்கியல். ஆக இயல் அறிவியல் அப்படின்னா இயற்பியலும் வேதியியலும் சேர்ந்தது இயல் அறிவியல், தாவரவியலும் விலங்கியலும் சேர்ந்தது உயிர் அறிவியல். இந்த 2 பிரிவு தான் அறிவியலினுடைய 2 பிரிவுகளை நம்ம என்ன சொல்லிட்டு 19ஆம் நூற்றாண்டுல இயற்கை தத்துவயியல் அப்படின்னு சொல்லி தான் அறிவியலை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இயற்கை தத்துவயியல் அப்படின்னு சொல்லி 19ஆம் நூற்றாண்டுல என்ன செஞ்சாங்க இப்போ அறிவியலை சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்து சொல்லக்கூடிய டாபிக் அறிவியல் முறை. அறிவியல் முறை இப்போ நம்ம பேசிக் சொன்னோம், அறிவியல் எப்படி உருவாச்சு, எதெல்லாம் நம்ம அறிவியலுடைய பிரிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ அறிவியல் முறை அப்படின்னா என்ன? இயற்கை நிகழ்வுகளை புரிந்து கொள்ளுதல். இயற்கை நடக்கூடிய நிகழ்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியது. அந்த இயற்கை நிகழ்வுகளுக்கு காரணமான விதிகளை உருவாக்குதல். இதைத்தான் நம்ம அறிவியல் முறை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இயற்கை நிகழ்வுகளை புரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட். அடுத்து அந்த இயற்கை நிகழ்வு எப்படி உருவாச்சு, அதுக்கான விதிகள் என்ன, அந்த விதிகளை எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அறிவியல் முறை. ஓகேங்களா? அப்போ இயற்கை நிகழ்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு காரணமான விதிகளை உருவாக்குதல் அறிவியல் முறை. அப்போ அதுல இருந்து சில விஷயங்களை நம்ம உற்று நோக்குறோம். அறிவியல் முறையிலிருந்து சில பகுதிகளை நம்ம என்ன செய்யறோம் உற்று நோக்குறோம்.
எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று முறைப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் இருக்கணும். அறிவியல் முறையில் முறைப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் இருக்கு. அடுத்து வந்து கட்டுப்படுத்தப்பட்ட பரிசோதனை இருக்கணும். கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பரிசோதனை இருக்கணும். 3 தரமான மற்றும் அளந்தறியும் பகுப்பாய்வு இருக்கணும். அடுத்து 4 கணிதவியல் மாதிரிகள் வந்து இருக்கணும். 5 கணித்தல் மற்றும் சரிபார்த்தல் அல்லது தவறான கோட்பாடுகளை அறிவியல் முறை மூலம் கண்டறிந்து தவிர்த்தல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிவியல் முறையை வந்து நம்ம எப்படி கையாளணும், அறிவியல் முறையில் நம்ம வந்து என்ன மாதிரியான அம்சங்களை இந்த அறிவியல் முறை உள்ளடக்கியது அப்படிங்கிறதா இப்போ நம்ம சொல்கிறோம். அறிவியல் முறை எதெல்லாம் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறதான் இந்த 5 பாயிண்ட். ஓகேவா? முறைப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கலை உள்ளடக்கி இருக்கு. ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சோதனை பண்ணுறோம், ஒரு அறிவியல் ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா முறைப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் இருக்கணும். அது அறிவியல் முறை சார்ந்தது. அடுத்து கட்டுப்படுத்தப்பட்ட பரிசோதனையாக இது என்ன செய்யணும் இருக்கணும். 3 தரமான மற்றும் அளந்தறியும் பகுப்பாய்வாக என்னது இருக்கணும். தரமானதாக இருக்கணும், அளந்தறியக்கூடிய பகுப்பாய்வு செய்யக்கூடியது தரமான மற்றும் அளந்தறியக்கூடிய பகுப்பாய்வாக இருக்கணும். 5 வந்து பார்த்தீங்கன்னா கணிதவியல் மாதிரிகள் அங்கே இருக்கணும். கணிதவியல் மாதிரிகள் வந்து இருக்கக்கூடிய முறை தான் அறிவியல் முறை. அடுத்து கணித்தல் மற்றும் சரிபார்த்தல் அல்லது தவறான கோட்பாடுகளை அறிவியல் முறை மூலம் கண்டறி தவிர்த்தல். இது எல்லாமே அறிவியல் முறை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும்ப்பா, கவனிச்சுக்கணும். இப்போ வந்துப்பா இந்த எடுத்துக்காட்டா இந்த அறிவியல் முறைன்னு சொன்னோம் இல்லையா, அறிவியல் முறைக்கு எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுது அதை எடுத்துக்காட்டு சொல்லி அதை வந்து அறிவியல் முறையை விளங்க வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தண்டை எடுத்து நம்ம வந்து வெப்பப்படுத்துகிறோம். ஒரு உலகத்தண்டினுடைய ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் பொழுது வெப்பம் மறுமுனைக்கு பரவுகிறது. இதை வச்சுக்கிட்டு நம்ம சில கேள்விகள் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். அதாவது உலகத்தண்டில் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் பொழுது வெப்பம் மறுமுனைக்கு கடத்தப்படுகிறது. இதை வச்சு சில கேள்விகள் வந்து என்னது கேட்குறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி நம்பர் 1ல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு உலகத்தண்டை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த உலகத்தண்டுக்குள்ள நடக்கிறது என்ன, உள்ள என்ன நிகழ்வு நடக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். 2 ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் பொழுது மறுமுனைக்கு வெப்பம் எப்படி பரவுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் என்ன செய்யலாம், இந்த உலகத்தண்டில் மட்டும்தான் இந்த நிகழ்வு நடக்குமா, வேற எதுலேயும் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இது 3. அடுத்து 4வது சொல்லக்கூடியது என்னன்னா, பொருட்களின் வழியாக வெப்பம் பரவுது அப்படின்னா அந்த வெப்பத்தை நம்ம உணர முடியுமா, உணர முடியும். வெப்பத்தை காண முடியுமா, உணர முடியும். வெப்பத்தை காண முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் கேட்கலாம். ஆக இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா, அந்த ஒரு 4 கொஸ்டின் கேட்டோம் இல்லையா, என்னென்ன கொஸ்டின் கேட்டோம், வெப்பத்தை காண முடியுமான்னு கேட்டோம், வேற ஏதாவது உலகத்தண்டை தவிர வேற எதுலையா இருந்தது நடக்குமான்னு கேட்டோம். அப்புறம் என்ன கொஸ்டின் பார்த்தோம், ஒரு சைடு நீங்கள் வெப்பப்படுத்தினீங்கன்னா மறு சைடு வெப்பம் எப்படி பரவுச்சுன்னு கேட்டோம். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டால், வெப்பப்படுத்தும் போது அந்த தண்டுக்குள்ளே நடக்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்டோம். இப்போ இந்த 4 கொஸ்டினுக்கான விடைகளை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி ஆராய்ஞ்சு எப்படி கண்டுபிடிச்சி அதுக்கான ஆன்சரை நம்ம எடுக்கிறோமோ, இந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்சர் எடுக்கிறோமோ அதுதான் அறிவியல் முறை. சரி, புரியுதுலப்பா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாப்பா இயற்பியல் ஒரு அறிமுகம். ஓகேங்களா? இப்போ நம்ம அறிவியல் முறை பற்றிலாம் சொன்னோம் இல்லையா. அப்போ அடுத்து வந்து நம்ம இயற்பியலுக்குள்ளே வரோம். இப்போ இயற்பியல் அறிமுகம் அப்படின்னு சொல்லும் போது ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூசிஸ் அப்படிங்கிற கிரேக்க மொழியிலிருந்து வந்த வார்த்தை தான் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. இயற்கை என்னும் பொருளுடைய ஃபியூசிஸ் அப்படிங்கிற கிரேக்க மொழியிலிருந்து வந்தது தான் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைப்பா. இப்போ இயற்கையை பற்றியும் இயற்கை நிகழ்வுகளை பற்றியும் படிப்பது தான் நம்மளுடைய ஃபிசிக்ஸ், இயற்பியல். அப்போ 2 விதமாக அதை வந்து நம்ம வந்து பிரித்து சொல்லலாம். இயற்பியல் அப்படிங்கிறத 2 தான் சொல்லலாம். ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைத்து பார்த்தல். இயற்பியலை பற்றி நம்ம சொல்லும் பொழுது ஒன்றிணைத்து பார்த்தல் ஒன்று, மற்றும் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பகுத்து பார்த்தல். ஒன்று ஒன்றிணைத்து பார்த்தல், மற்றொன்று பகுத்து பார்த்தல். இப்போ ஒன்றிணைத்து பார்த்தல்னா வேறுபட்ட இயற்பியல் நிகழ்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா தத்துவம் மற்றும் விதிகளை பயன்படுத்தி ஒன்றிணைத்தல். இப்போ ஒன்றிணைத்து பார்த்தல்ங்கிறது எப்படின்னா, வேறுபட்ட இயற்பியல் நிகழ்வுகள் இருக்கும் இல்லையா, வேறுபட்ட இயற்கை நிகழ்வுகளை நம்ம என்ன பண்ணுறோம், வேறுபட்ட இயற்கை நிகழ்வுகளை தத்துவம் மற்றும் விதியை பயன்படுத்தி ஒன்றிணைத்து பார்க்குறோம். இப்போ எடுத்து சொல்லும் பொழுது, இப்போ புவியை சுற்றி வந்து சந்திரன் வந்து சுற்றி வருது, புவி சூரியனை சுற்றி வருது, ஒரு பூமியில் ஒரு பொருளை நம்ம போட்டோம்னா ஒரு விசையின் காரணமாக கீழே வருது. அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம், புவியீர்ப்பு விசை, ஒரு ஈர்ப்பு விசை காரணம். ஒரு பொருள் மேலேருந்து கீழே வருதுன்னா புவியீர்ப்பு விசை. அப்போ ஒரு சூரியனை சுற்றி நம்ம பூமி சுற்றி வருது அப்படின்னா அது ஒரு ஈர்ப்பு விசை. அடுத்து நம்ம பூமியை வந்து சந்திரன் சுற்றுது அப்படின்னா அதுவும் என்னது, ஈர்ப்பு விசை. இந்த ஈர்ப்பு விசை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனினுடைய ஈர்ப்பு விசை வந்து ஈர்ப்பியல் விதி வந்து இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்குது. நியூட்டனினுடைய ஈர்ப்பியல் விதி அந்த ஈர்ப்பு விசைகள் எல்லாத்தையும் என்ன செய்யுது, ஒன்றிணைத்து நமக்கு என்னது உருவாக்குது.
இதை நம்ம ஒன்றிணைத்து பார்த்தல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ அடுத்து ஒன்றிணைத்து பார்த்தல் இப்போ நம்ம சொல்லிட்டப்போ அடுத்து பகுத்து பார்த்தல். பகுத்து பார்த்தல் அப்படின்னா ஒரு பெரிய அமைப்பு அல்லது பொருளை அந்த அமைப்பு அந்த பொருள் இருக்கக்கூடிய நுண்ணிய துகள்கள் மூலம் பகுத்து ஆராய்வது தான் என்னது பகுத்து பார்த்தல் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்னு சொல்றோம். இப்போ ஒன்றிணைத்து பார்த்தல் ஒன்று, பகுத்து பார்த்தல் ஒன்று. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியலில் நம்ம சொல்லக்கூடிய இரண்டு. அதாவது இயற்பியலில் நம்ம புரியணும் அப்படின்னா நம்ம ஒன்றிணைத்து பார்த்தலும் இருக்குது, பகுத்து பார்த்தலும் என்னதுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பகுத்து பார்த்தல் சொல்லும் போது பெரிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலை, என்ட்ரோபி ஆகியவற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற ஒரு பிரிவை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் பகுத்து என்ன செய்கிறோம் பார்க்குறோம்ப்பா. இப்போ அடுத்து வந்து நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்பியலில் இருக்கக்கூடிய பிரிவுகள்ப்பா. இப்போ இயற்பியலினுடைய பிரிவுகள்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் வந்து 2 பிரிவாக சொல்கிறோம். ஒன்று பண்டைய இயற்பியல், இன்னொன்று நவீன இயற்பியல். ஓகேங்களா? ஒன்று பண்டைய இயற்பியல், இன்னொன்று வந்து என்னதுப்பா நவீன இயற்பியல். இல்லை பண்டைய இயற்பியல் கவனிங்க. அதாவது பண்டைய இயற்பியலில் வந்து பார்த்திங்கன்னா எந்திரவியல், வெப்ப இயக்கவியலின் வாயுக்களின் இயக்கவியல் கொள்கைகள், ஒளியியல், மின்னோட்டவியலும் காந்தவியலும், ஒளியியல், வானியற்பியல், சார்பியல், இதெல்லாம் வந்து பண்டைய இயற்பியலில் என்ன செய்துப்பா இருக்குது. அதில் எந்திரவியல் மட்டும் 2 பிரிவாக இருக்குது. ஒன்று நிலையியல், இன்னொன்று இயக்க விசையியல். அதில் இயக்க விசையியல் 2 பிரிவாக இருக்குது. ஒன்று இயக்கவியல், இன்னொன்று வந்து என்னது விசையியல். இது பூரா வந்து பார்த்திங்கன்னா பண்டைய இயற்பியலில் வரக்கூடியதுப்பா. அடுத்து இங்கிட்டு பாருங்கள் நவீன இயற்பியல் பாருங்கள். நவீன இயற்பியலில் நீங்கள் பார்க்கும் பொழுது குவாண்டம் இயற்பியல், அது வந்து சார்பு அற்றது ஒன்று, சார்பு உள்ளது ஒன்றுன்னு 2 பிரிவு இருக்குது குவாண்டம் இயற்பியலில். அடுத்து அணு இயற்பியல், அடுத்து அணுக்கரு இயற்பியல், அடுத்து மூலக்கூறு இயற்பியல், அடுத்து உயர் ஆற்றல் இயற்பியல், அடுத்து பொதிவு பருப்பொருள் இயற்பியல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியலினுடைய பிரிவுகள்ப்பா. இப்போ நம்ம இயற்பியலில் வந்து 2 பிரிவில் ஃபஸ்ட் சொன்னோம்லேப்பா. பண்டைய இயற்பியல் ஒன்று சொன்னோம் இல்லையா, அப்புறம் நவீன இயற்பியல் சொன்னோம். இப்போ பண்டைய இயற்பியலில் இருக்கக்கூடிய இந்த பிரிவில் ஃபஸ்ட்டு சொன்னது எந்திரவியல் சொன்னோம். இப்போ இந்த மரபு எந்திரவியல் அப்படிங்கிறது என்னன்னா ஆங்கிலத்தில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு அல்லது இயக்க நிலையில் உள்ள பொருட்களின் மீது செயல்படும் விசைகளை பற்றிய விளக்கம். ஓகேங்களா? ஓய்வு நிலையில் இல்லாட்டி இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளில் இருக்கக்கூடிய விசைகள், அதன் மேல் அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய விசைகள், அதை பற்றின விளக்கத்தை சொல்கிறது தான் மரபு எந்திரவியல். அடுத்து 2வது வந்து வெப்ப இயக்கவியல், ஆங்கிலத்தில் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வெப்ப இயக்கவியல்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, வெப்பத்தை பற்றி அந்த வெப்பத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வெப்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல்களை பற்றிய தொடர்புடைய விளக்கத்தை பற்றி படிக்கிறது தான் வெப்ப இயக்கவியல். அடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஒளியியல், ஆப்டிக்ஸ், அதாவது லைட்டு, ஒளியை பற்றிய விளக்கம், ஒளியை பற்றின முழுமையான விளக்கத்தை பற்றி படிக்கிறது தான் ஒளியியல் அப்படிங்கிற பிரிவு. அடுத்து மின்னோட்டவியல், காந்தவியல், எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தை பற்றியும் காந்தங்களை பற்றியும் காந்தத்தினுடைய பண்புகள், அதுக்கு தொடர்பான விதிகள், இதை பற்றின விளக்கத்தை படிக்கிறது தான் மின்னோட்டவியல் மற்றும் காந்தவியல். அடுத்து ஒளியியல்னால் இது வந்து என்னது சவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒளி அலைகள் உருவாதல் மற்றும் பரவுதல் பற்றிய விளக்கத்தை என்ன செய்து கொடுக்குது. அடுத்து வானி இயற்பியல், ஓகேங்களா, ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வானியல் பொருட்களை பற்றின விளக்கத்தை கொடுக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்பியல், ரிலேட்டிவிட்டி. இந்த சார்பியல் அப்படிங்கிறது கோட்பாடு இயற்பியலின் ஒரு பிரிவாக உள்ளது. வெவ்வேறு முறைகளில் இயங்கும் பொருட்களை பொறுத்து வெளி, நேரம், ஆற்றல் இவற்றுக்கிடையிலான தொடர்பை விளக்குவது தான் இந்த சார்பியல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய இயற்பியலில் சொல்லக்கூடியதுப்பா. இப்போ வந்து நவீன இயற்பியலில் வந்து பார்த்திங்கன்னாப்பா ஃபஸ்ட்டு வந்து குவாண்டம் இயந்திரவியல் இருக்குது. இது அணு மற்றும் அணு உட்தொழில் மட்டங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்லுவது. அடுத்து அணு இயற்பியல் இருக்குப்பா. இது அணுவினுடைய பண்புகள் மற்றும் அதன் அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடிய இயற்பியலினுடைய விளக்கம் இது. அணுக்கரு இயற்பியல், இது வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கருவை பற்றியும் அதனுடைய அமைப்பு பண்புகளை பற்றியும் படிக்கிறது. பொதிவு பருப்பொருள் இயற்பியல், இது பொதிவு பொருட்களினுடைய பொதிவு பொருட்களும் திண்மம், திரவம் இவ்விரு நிலையில் கிடைப்பட்ட நிலையில் உள்ள பொருட்கள் மற்றும் அடர்வாய்க்களினுடைய பண்புகளை பற்றியது. அதில் நானோ அறிவியல் இருக்குது, வெப்ப சிற்ப அறிவியல் போன்ற வளர்ந்து வரக்கூடிய இயற்பியலினுடைய பல்வேறு உட்பிரிவுகளை கொண்டு இதை என்ன செய்து உள்ளதுப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயர் ஆற்றல் இயற்பியல் அப்படிங்கிறது துகள்களினுடைய இயல்புகளை பற்றி என்ன செய்யுதுப்பா விளக்குதுப்பா. சரி, இப்போ நம்ம இயற்பியலினுடைய பண்டைய இயற்பியல் அப்புறம் நவீன இயற்பியல் அப்படின்னு சொல்லி அதை பற்றின நம்ம இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்ப்பா பார்த்தோம்ப்பா. அடுத்த வீடியோவில் அதோட தொடர்ச்சி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம்ப்பா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.